கலைமாமணி முத்துச்சந்திரன், தோல்பாவை குத்து கலைஞன். எங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருமலைபுரங்கிற கிராமத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்க நகரிக கோமாளி வந்தாரியா கோமாளி வந்தாரையா, முன்னொரு காலத்திலே வந்தாரையா, ஓட்டாறு வாகனத்தில் வந்தாரையா. சிரிக்க வைத்த கோமாளி வந்தாரையா. சற்றும் சைலண்ட். வரும் கோமாளி மாமா, இல்லையா ஏமாளி மாமா? எல்லாரும் கோமாளி மாமாங்க, நம்மள ஏமாளி மாமாங்க. வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வருங்காலத்து மைனர்கள், மாணவர் மாணவிகள் மற்றும் அனைவர்களுக்கும் வணக்கம் சொல்லியாச்சா? எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பாத்தியா, நம்ம சொல்லி கொடுக்க அவன் வணக்கம் சொல்றான். எப்பா நமது சேனல் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் வணக்கம் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. இந்த நாட்டுப்புற கிராமிய கலை என்பது பலமான கலைகள் தாய்க்கலையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சினிமாவுக்கெல்லாம் முன்னோடியாக வந்த கலைகள். ஆமா ஐயா, ஆமா 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 ஆமா. இன்னைக்கு எந்த கதையை பத்தி சொல்ல போறீங்க ஐயா? நம் நாட்டிலே அதிகமான மரங்கள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அந்த மரங்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் கிடைக்கிறது, அந்த மரத்தை வைத்து நம்மளுக்கு என்ன லாபங்கள் இருக்கிறது பத்தி ஒரு சின்ன தலைப்பாக நம்ம பண்ண இருக்கிறோம். ஓ அப்படியா? சரி ஐயா, அப்ப நம்ம பண்ணிடுவோம். வாங்க 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 வாங்க. இந்த மரத்தை தானே கொடுக்குறேன் நாங்க, நல்ல மரமா இருக்க, வெட்டிட வேண்டியதான். ஏமா ஏமா எங்க போனாங்க, ஆலய காணல. ஐயா வணக்கம் ஐயா. ஏமா இந்த மரத்தை வெட்டணும், உங்க வீட்டாளர்கிட்ட பைசா கொடுத்துட்டேன். என்னங்க இந்த மரத்தைய வெட்ட சொன்னாரு? என்னங்க என்னங்க என்னடி எங்க இந்த மரத்தை வெட்ட சொன்னீங்களா? ஆமா, இந்த மரம் நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்குல்ல, அதனால வெட்டிட வேண்டியதானே. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது ஓர்மை இருக்கா? நம்ம மூத்த பையன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இந்த மரத்தை வச்சது. அந்த பையன் இன்னைக்கு அவனுக்கு 10 வயசு ஆகுது, இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். இன்னைக்கு மரம் தலை தலைன்னு நிக்குது, இந்த மரத்தை வெட்டணுங்கிறீங்களே. இந்த மரத்தை வெட்டி எனக்கு பைசா, செலவுக்கு பைசா இல்லை, இன்னைக்கு செல்லுக்கு கார் போட வேண்டாமா எனக்கு, அதனால பைசா இல்லை, அதான் இந்த மரத்தை வெட்ட போறேன். ஏங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. எப்பா என்னாச்சுங்க? வாங்க ஐயா, பெரிய ஐயா, இந்த மரத்தை வெட்டணுங்கிறாரு ஐயா, பாத்துக்கிடுங்களேன். நான் என்ன சொல்றது? நம்ம பேர பையனுல எங்க போனானுவ? அப்பா அம்மா, அப்பா அம்மா, நாங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வரோம்மா. மாமா அந்த மரத்துல ஒரு காக்கா கூடு இருக்குமா, அதுல முட்டை போட்டு இருக்குமா? அப்படியா? ஏம்மா எங்க நான் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது தானம்மா அந்த மரத்தை வச்சிங்களா, அதுலயும் ஒரு வீர் வாழ்ந்து பாத்தியாம்மா? ஆமாடா. சரி, நீங்க போயிட்டு சீக்கிரமாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாங்க. அம்மா அம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, நீ நல்ல முறையா படிக்கணும், டீச்சர் சொல்றதை எப்படி கேட்டு நல்ல முறையா வரணும். சரிம்மா, நாங்க வரோம். பாத்தீங்களாங்க, அந்த மரத்துல ஒரு காக்கா கூட கூழு கட்டி இருக்கிறனா. அந்த தாத்தா கிட்ட என்னன்னு கேளுங்க. ஏடு என்னப்பா செய்ய போற? அந்த மரத்தை வெட்டிட்டு எனக்கு செல்லுக்கு கார்டு போடணும், கார்டு தின்னு போச்சு. எப்பா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கு, அதுக்கு காடுக்கு போறதுக்கு வழி எப்படி என்று நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த மரத்தை வெட்ட போனுங்க, இந்த மரத்தினால எத்தனை பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படியா? இந்த மரத்துல அப்படி எப்படி உயிர் வாழ்றாங்க? எப்பா ஒரு காக்கா கூடு கட்டி அதுல முட்டை வச்சிருக்கா. ஆமா, அந்த மரத்தில் இயற்கையான காத்து, நீ வீட்டுக்குள்ள ஃபேன் போட்டிருந்தாலோ எது போட்டாலுமே உனக்கு காத்து சரியாக வராது, வந்தாலும் வெக்கையா இருக்கும். ஆனா இந்த மரத்துக்கு கீழே படுத்து பாரு, நீ நல்ல முறையில அழகா படுத்திருப்ப, ஆனா இயற்கையா இருக்கும் அந்த காத்து. அப்படியா? அது மட்டும் இல்லப்பா, இந்த காத்துனால சுழற்சி அடிக்கிறதுனால மலைகள் பெய்யும். சரி, மலைகள் பெஞ்சினால் எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு நல்ல முறையில தண்ணி வரும். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வயிறு நிறைய சாப்பிடணும்னால் இன்றைக்கு நெல் சோறு சாப்பிட்டால்தான் உடம்புக்கு சத்தான ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாமே இதுல இருக்கப்பா. நீங்க சாதாரண மரம் நினைச்சிட்டீங்க, உங்களால முடிஞ்சுன்னா
அடுத்த அடுத்த தலைமுறை வாழணும்னா உன்னால முடிஞ்ச ஒரு 10 மரத்தையாவது வையிடு. சரி ஐயா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பாத்தீங்களா, எனக்கு சொல்லதுக்கு ஆளு கிடையாது, அதனால எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் தெரியாம வெட்டிட்டேன் ஐயா. இனிமேல் வெட்ட விட மாட்டேன். ஏடு உன் வீட்லயும் பிள்ளைகள் இருக்கலான்னு அடுத்த தலைமுறையை பார்க்க வேண்டாமா? ஐயா, நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கும் ஓரமா வருது. என் வீட்டு பக்கத்துல நல்ல மரம் காத எனலா இருந்தது, இன்னைக்கு வெட்டிட்டேன். ஆனா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா, ஆனா ஒரே ஒரே வெயிலா இருக்கு பாத்தியாரு. அதனால நீ கவலைப்படாதப்பா. நீ இனிமேல் மரத்தை வெட்டுவியா? இனி வெட்ட மாட்டேன். அதே இடத்துல நான் இன்னொரு மரத்தை எடுத்து ஒட்டி வைக்க போறேன். எப்போ பாத்தீங்களா, ஒரு சில பேர்களுக்கு தெரியாம தான் மரங்களை வெட்டணும் அழிக்கணுங்கிறாங்க. ஒரு சில பேர்கள் நம்ம மாதிரி ஆளுகள் சொல்லி கொடுத்தாதான் அதை பத்தி தெரியுது. சரிங்க, இனிமேல் நான் வெட்ட மாட்டேன். சரி வரேன்ப்பா. சரி, இனிமேல் சத்தியமா இப்படி மரங்கள் எல்லாம் வெட்ட மாட்டேன். நம்மளால முடிஞ்ச ஒரு 10 மரத்தை வச்சுட்டு போவோம். சரிங்க, ஆபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. இப்போது பழைய நிகழ்வுகளை இப்போது உங்கள் மத்தியில் ஒரு அனுமாருடைய கதையை உங்கள் மத்தியில் காட்ட இருக்கிறேன். இவள்தான் நாங்கார தாடகை. அண்டரண்ட பட்சிகளை அடித்து சாப்பிடுவார் இவளை. ஏனென்றால் 1000 மிருகத்துக்கு மேல் கொன்று விட்டாள். இதோ வருவது 1001வது மிருகத்தை கொல்லும் போகும்போது எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் அழிவு மனிதனுக்கு நிச்சயமாக இருப்பது என்று எடுத்துக்காட்டாக இதோ அனுமார் வருகிறார். யார் நீ? உன்னை பிடித்து சாப்பிட்டு விடுவேன். என்னை பிடித்து சாப்பிட்டு விடுவியா? உன்னால் சாப்பிட முடியாது. இல்லை, உன்னை அப்படியே பிடித்து தூக்கி விடுவேன். நான் சின்ன உருவமாக இருப்பதனால தானே என்னை தூக்குகின்றாய். இதோ பார், உருவத்தை மாத்துகிறேன். அப்படி என்று இதோ அனுமார் உருவத்தை மாத்துகிறார். இதோ சூரத்தை எடுக்கிறார் அனுமார். இதோ என்ன இது? இதோட பெருசாக இருக்கிறது. அப்படி என்று இதோ அனுமாரும் ஆங்கார தாடகையும் சண்டை போடுகிறார்கள். இவளை அடிக்க முடியவில்லை. என்னை அடிக்க முடியாது. அப்படியா? என்னை கொல்லவும் முடியாது. என் வாய்க்குள் ஆகாரமாக சென்றால்தான் உன்னை தப்பிவாய். அப்படி என்று சொல்லவும் ஆகாரமாக சாப்பிடுவாய் என்று பார்க்கின்ற போது அனுமார் சின்ன உருவமாக மாறுகிறார். அப்படியே சிட்டைக்குருவி கையில் கிடைத்து விட்டது. அப்படி என்று அந்த ஆங்கார தாடகை வாயை போட்டு முழுங்க போகிறாள். இதோ முழுங்கி விட்டோம் என்று அவள் சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருந்தாள். இதோ அவளுடைய வயிறை கிழித்து விட்டு வருகிறாள். இப்பொழுது ஐயோ ஐயோ என்ன என்ன இது? என்ன ஒரு அரைக்கு இருந்தா அனுமார் வந்தாரு, அவளை தூக்கி முழுங்குமோ? அவளை வயிறு கிழிச்சிட்டு வந்துட்டு, இள தம்பி இள தம்பி இள தம்பி உழுவ தலை அகிட்டாலே. அப்படி சாக்கு மேல சாக்கு போட்டு ரைட்டு மேல ரைட்டு போட்டு நீட்டு மேல நீட்டு வச்சு அது ஒரு சாக்காவது மதிப்பாதானடி இருக்கும். அது இருக்கும் உழுவா தலப்பாயல. ஐயாரு இருக்கிற சாக்கெண்ண மதிப்பெண்ண ரேங்கெண்ண கடையில நிக்கிற நல்ல எண்ணெய் உழுவா தலப்பாயல. இல்ல உழுவத்தலைன்னு சொல்லாதல. இப்ப எப்படி சொல்லணும்? மன்மத ராசா. ஆமா, மன்மத ராசா. அதெல்லாம் இருக்கட்டு. இப்ப நீ எதுக்கு நீ திடீர்னு கூமுட்ட? கூமுட்டையா?
நீ இப்ப எதுக்குல என்ன திடீர்னு கூமுட்ட? இல்லை கூப்பிட்டேன், அதான் கூமுட்டை. கூமுட்டை கூப்பிட்டேன்னு சொல்ல தெரியல. ஊழுவா தலப்பாயற இங்க வா. இவ்வளவு நேரம் மிக அருமையாக நம்மளுடைய நிகழ்வை கண்டுகளித்தீர்கள். இதே போன்று பல நிகழ்வுகளை இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக விழிப்புணர்வாக நாங்கள் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ராமாயணமே 6 காண்டங்கள், பாலகாண்டம், மையத்திய காண்டம், ஆர்ணிய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் என்பது. அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு இப்பொழுது ஏத்தாப்பில் கல்வி, தன் ஒழுக்கம், பிளாஸ்டிக்கல் பயன்படுத்தக்கூடாது, பல்லுயிர் பெருக்கங்கள், எச்சவி நிகழ்ச்சிகள், பாலிவின் தொல்லைகள், சிறுவயதில் திருமணம் முடித்துக் கொடுப்பது, கருவிலை பெண் சுற்றுவை கொள்வது, இப்படி கொரோனா விழிப்புணர்வு பல நிகழ்வுகளை இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு கோயில் குடையல்களோ திருவிழாக்களோ எதுவும் எங்களுக்கு நிகழ்வுகள் வாய்ப்புகள் வழங்கினால் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வளர்ச்சியாக இருக்கும் என்று கேட்டு, இதோ இவ்வளவு நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவர்களுக்கும் எங்களுடைய தோல்பாவை கூத்து சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இப்போ அரசாங்கம் குறிப்பிட்ட டைம் நம்மளுக்கு கொடுக்குது. எல்லா டயத்திலையும் நம்மளுக்கு நிகழ்வு கொடுக்க முடியாது. ஆனா இது மக்கள் மட்டும் நினைத்தால் மட்டுமே ஒரு கோயில் கொடைக்கு வைக்கலாம், ஒரு திருமண காட்சிகளுக்கு வைக்கலாம், ஒரு பிறந்த நாளுக்கு வைக்கலாம், ஒரு நல்ல நாள், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், இதுகளுக்கு எல்லாமே நம்மளுடைய நிகழ்ச்சியை பயன்படுத்தினால் இதுக்கு பெரிய ஒரு அங்கீகாரமும் வரும், வருமானங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எனக்கு கோரிக்கை என்னன்னா, மக்கள் இந்த கோயில் கொடைகள்லயோ இந்த ஸ்கூல்கள்ல மாணவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா பண்றதுக்கு, மற்றபடி அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு, பயிற்சி பற்றையாக இது பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சுன்னா இந்த கலைகள் இன்னும் அழியாம அப்படியே அடுத்த தலைமுறைகளுக்கு, 7வது தலைமுறைக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னுடைய கோரிக்கை. எங்களுடைய கலைக்கு வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கும் அனைவர்களுக்கும் எங்களுடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல்பாவை கூத்து சார்பாக கலைமாமணி முத்துச்சந்திரன் நன்றி, வணக்கம்.